தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. அப்ப தெய்வத்தால் ஆகாதுன்னு சொல்றது இஸ்லாமியர்கள் ஏத்துப்பாங்களா? தெய்வத்தால் முடியாதுன்னு கிறிஸ்தவர்கள் ஏத்துப்பாங்களா? தெய்வத்தால் ஆகாது என்பது சைவத்தை ஏற்பவன் ஏற்பானா? அப்ப திருக்குறளே முறைகேடு என்று சொல்லி திருக்குறளே தவறு இருக்கின்றது, திருவள்ளுவரை தவறாக சொல்லிவிட்டார். நெருங்கிய வரலாறு உண்டு. அப்ப நீங்கள் இந்த நாட்டினுடைய இந்த தமிழர்களுடைய சமயத்தை நீங்கள் ஒட்டித்தான் தமிழ் மொழியையும் தமிழர் பண்பாட்டையும் தமிழர் வாழ்வியலையும் காப்பாற்ற முடியும். இந்த அடிப்படையே தெரியாத இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அமைச்சர் பதவியில வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆன்மீகத்தை பற்றி பேசியது தவறுன்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை அந்த தலைமை ஆசிரியரை கொண்டு வேறு இடத்திற்கு மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் உண்மையிலே சொல்ல போனாக்க அறிவுகட்ட நீங்க இடமாற்றம் செஞ்சிருக்கீங்க. அந்த தலைமை ஆசிரியர் அந்த பள்ளிக்கு எவ்வளவு விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. மட்டுமல்ல, அவர்கள் பணிபுரிந்த எல்லா இடத்திலுமே பள்ளியினுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் அந்த மாணாக்கருக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி நல்ல முறையில் வெளி ஆட்களை எல்லாம் அழைத்து வந்து பேச வைத்தது. இவர் அழைச்சது தப்பு. அப்ப தவறு. இது யார் தடுத்து இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இது உங்க தமிழக அரசு தடுத்துக்கணுமா? யார் தடுத்துருக்கணும்? இது நடந்து முடிஞ்சு போச்சுங்க. இது நடந்து முடிந்ததுக்கு போய் அதுக்கப்புறம் வந்து ரேஷன் வந்து டெட்டு ஒவ்வொரு முறையும் சார் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க, நடந்து முடிஞ்சு போச்சுன்றீங்க. மலம் கலந்தாங்க, நடந்து முடிஞ்சு போச்சுன்றீங்க. எதான் நீங்க தடுப்பீங்க? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகி திரு செந்தில் அவர்கள். வணக்கம்ண்ணா. மற்றொரு சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர் திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு நான் நேரடியாக உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சமூக ஊடகங்கள்லையும் சரி, அரசியல் களத்தையும் பெரிய பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது ஒரு பள்ளியில, அரசு பள்ளியில நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது. அவரு பேசின விஷயம் அப்படிங்கிறத உங்களுடைய அரசு எதிர்க்கிறது, அமைச்சர் அதற்கு பதிலளித்திருக்கிறார். அது ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசாங்கம் பல நடவடிக்கைகளை முன்னிறுத்தி இருக்கிறது. இது சரியான நடவடிக்கையா? அவர் என்ன தவறா பேசிட்டாருன்னு நீங்க இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்கீங்க? இல்ல, அதாவது ஆன்மீகத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லி அனுமதி வாங்கியிருக்காரு. அவர் ஆன்மீகத்தை மாத்திரம், ஆன்மீகம்னா இறை வழிபாடு அந்த மாதிரி இதெல்லாம் பேசிருக்கலாம். அவர் மறுஜென்மம் அது இது இந்த மாதிரி எல்லாம், அதாவது என்ன சொல்றதுன்னா, அந்த அம்பளி மாமா கதைகள் இருக்கும் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அம்பளி மாமா கதைகளை எல்லாம் அவர் சொல்லி காட்டியிருக்காரு. முன் ஜென்மம், பின் ஜென்மம், இந்த ஜென்மத்துல நீங்க செய்யற இந்த தீவினை எல்லாம் முன் ஜென்மத்துல நீங்க பண்ண பாவம் தான் இந்த ஜென்மத்துல நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருக்காரு. அப்படி பார்த்தோம்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரதி வாழ்ந்த காலத்துல 30 கோடி மக்கள் தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 140 கோடி மக்கள் இந்தியாவில் மட்டும் இருக்கோம். அப்ப அந்த 30 கோடி பேர் நான் எப்படி 140 கோடியா மாறிச்சு? அப்ப அந்த 30 கோடி மக்கள் தானே திரும்ப திரும்ப வந்திருக்கணும். சார், நான் வந்து ஆன்மீகத்தை நான் தப்பா சொல்லல. ஆன்மீகங்கிறது ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுப்பது எவ்விதமான தவறு இல்லை. ஒழுக்க நெறி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அதன் அடிப்படையில தான் அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் அந்த அம்மா அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த தம்பி பேசும்போது இவர் வந்து அவரு கொஞ்சம் பேச்சாளர் இல்லையா, அவங்க பேசலாம். அவரு நான் குற்றம் கூட சொல்ல முடியாது, பேச்சாளர். ஆனா அந்த இடத்துல அவரை பள்ளியில கூப்பிட்டு பேச சொல்லியிருக்க வேண்டாம். ஒரு பட்டிமன்றங்கள்லயோ இல்ல ஆன்மீக சொற்பொழிவு நிறைய இருக்கு, இல்ல நம்ம சேனல் மாதிரி இல்ல கூப்பிட்டு நீங்க ஆன்மீகத்தை பேசுங்கன்னு சொன்னா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். பள்ளியில பேசும்போது பள்ளியில வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அங்க பயிலக்கூடிய ஒரு பள்ளி, அதுவும் பெண்கள் பயிலக்கூடிய ஒரு பள்ளி. அப்படி பெண்கள் பயிலக்கூடிய பள்ளியில இன்றைக்கு வந்து மனு தர்மத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. மனு தர்மத்தை பத்தி பேசுறது வந்து ஏற்கனவே எங்க அரசாங்கம் அதற்கு எதிரி. காமாட்சி நாயுடு 100க்கு 100 மனு தர்மம், மனு சாஸ்திரத்துக்கு எதிரி. ஆனால் இந்துக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். இறைவன் இருக்காம கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும்
பெருவாரியான மக்கள் விரும்புகின்ற காரணத்தினால் நாங்களும் அதை ஆதரிக்கின்றோம், அவ்வளவுதான். இல்ல அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போறதை தாண்டி ஒரு அரசு பள்ளியில இந்த நடந்திருக்கு. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் கூப்பிட்டு பேசுறது வழக்கம் தான். இவர் மீது இவ்வளவு ஒரு வன்மமாக பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வன்மம் தான் இது. பேசும்போதே அங்க எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு பெரிய குடத்து நிறைய பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் தான் சார் அந்த பாலை பூரா கெடுத்துரும். அது மாதிரி ஒருவர் அங்க ஆர்கியூ பண்ணது, அவர் பேசுறாரு, இவரும் அவரும் ஆர்கியூ பண்றாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஆன்மீகத்துல நான் பேசுறேன், இதை நான் தவிர்த்துறேன்னு சொல்லிட்டு அவர் ஆன்மீக கருத்துக்களை, நல்ல ஒழுக்க கருத்துக்களை, எவ்வளவு கதைகள் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ நம்மளுடைய செந்தில் அவர்கள் ஆன்மீகத்தை பத்தி பேச சொன்னீங்கன்னா அருமையா பேசுவார், யாருடைய மனதும் புண்படாம பேசுவார். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ எனக்கே இப்போ எத்தனை டிபேட்ல என்ன சார் நீங்க இவ்வளவு இது பண்றீங்க, பள்ளியில ஆன்மீக மாநாடு நடத்துறீங்க, அதுல உங்க இந்து முன்னணி தலைவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்காந்து வச்சு டீ கொடுத்து இது பண்றீங்க, இவங்க கொஞ்சம் கூட மனித நேயம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்கிறாங்க டிபேட்ல. எப்படி யோசிச்சு பாருங்க. அது மீழ்ச்சியில கேட்கிறாங்க, நீங்க எப்படி அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க வச்சீங்கன்னு. எங்க மனித நேயம் பண்ணாம ஒருத்தர் வர்றாரு, அவரை அழைப்பு கொடுக்குறோம், அவர் வர்றாரு, அவர் என்ன சக மனிதன் தானே, அவர் இந்த தேசத்துல பிறந்தவர் தானே, முருகன் அவருக்கு சொந்தம் இல்லையா? எனக்கு மட்டுமா சொந்தம்? இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கு தானே சொந்தம். உலக நாடுகள் பூராமே முருகனை கொண்டாடும் போது அப்ப ஏன் தமிழ்நாடு பிறந்தா நம்ம எல்லாருக்கும் சொந்தம்? திமுகவுக்கு இந்த 2-3 மாசமா தான் சொந்தமா இருக்கிற முருகன். நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நாங்க இங்க பாருங்க, என்னைக்குமே எங்களுடைய இந்த இதுல பாத்தீங்கன்னா, நீங்க பழனிவேல் தியாகராஜனை பாத்திருக்கீங்களா? பிடிஆர் அவங்க அப்பா, அவர் திராவிட கழகத்துல இருந்த காலத்துல இருந்து அவரு சீஃப் மினிஸ்டர் எல்லாம் இருந்தவர் தான். அவர் என்னைக்காவது குங்குமம் போட்டு வைக்காம வெளியில வந்திருக்காரா? அவங்க அப்பாவே அந்த காலத்துல 1964 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவர் தான் குடமுழுக்கு பண்ணவர். தெரியுமா? தலைப்புல இருந்து தவறி போறோம்னு நினைக்கிறேங்க. நம்ம இந்த பள்ளிகளுக்குள்ள தலைப்புல இருந்து தவறல, உண்மையை சொல்றோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கும் இந்து கொள்கைக்கும் எதிர்ப்பு இல்ல, சனாதானத்துக்கு மாத்திரம்தான் நாங்க எதிரி. சரிங்களா? மறு ஜென்மங்கிறதுக்கு எதிரி. நிறைய தகவல்கள் சொல்லி இருக்காருங்க. நீங்க அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆன்மீகத்தை அரசாங்கம் அனுமதிக்காது, அரசு பள்ளிகளிலோ அரசு நிறுவனங்களிலோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று ஒரு கருத்தை வச்சார் திமுக. நாங்க என்பது திமுக தான். அவர் திமுக அரசாங்கம். அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது திமுக கொள்கை இல்ல, திருமூலர் கொள்கை. திருமூலருடைய வாக்குத்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை அப்படியே காப்பி பண்ணி டிஎம்கே வச்சுக்கிச்சு. சரி வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னால் அது இறை நம்பிக்கையா இல்லையா? அப்ப இறை நம்பிக்கையை திமுக ஏற்றுக்கொண்டதா இல்லையா? ஆனா அங்க மகாவிஷ்ணு சொன்னா ஒரு பள்ளியிலே ஆன்மீக கருத்து, மெய்யியல் கருத்து. மெய்யியல் என்றால் என்ன? அறிவியல். நீங்கள் சிந்தித்து ஒரு ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியது அறிவியல். ஆனால் மனோதத்துவ ரீதியாக ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த பேச்சுக்களை பேசக்கூடியது, அங்கு சிந்திக்க வைக்கக்கூடிய பேச்சுத்தான் மெய்யியல் என்கின்ற அந்த தத்துவம். அந்த மெய்யியல் என்கின்ற தத்துவத்திலே நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதனுடைய பிரதிபலனை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லுவதனுடைய நோக்கம் நீங்கள் தவறு செய்யக்கூடாது என்று. ஒரு தாய் என்ன பண்ணுவா ஒரு குழந்தைகிட்ட, நீ ஏதாவது தப்பு செஞ்சினா உனக்கு பூச்சாண்டிகிட்ட புடிச்சு கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்றது? நீ தவறு செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்ற ஒரு உவமை. அதுதான் அந்த இடத்திலே அந்த மாணவர்கள் மத்தியிலே அவர் கருத்தை பதிவு செய்கிறார். சரி, அப்ப ஆன்மீகத்திற்கும் அரசாங்கம் திராவிட மாடலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா, சேகர் பாபு ஐயா ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய திராவிட மாடலினுடைய ஒரு அமைச்சர் தானே. ஏன் திமுக ஒரு புரட்சியாக எங்களுடைய ஆட்சியிலே எங்களுடைய திராவிட மாடல்ல நாங்கள் ஆன்மீகத்தையோ இந்து மதத்தையோ நாங்கள் எந்த விதத்தையும் என்ன பண்ண மாட்டோம், சேர மாட்டோம், இந்து சமய அறநிலையத்துறை கலைத்து விடுவோம் என்று சொல்லுங்க. அது சொல்ல மாட்டீங்களே.
என்ன அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கானுங்க அந்த பசங்க. கழட்டி விட்டுட்டோம்னா அங்கங்க கொள்ளையடிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சிடலாம். ஏற்கனவே ராமருடைய கோயில்ல கொள்ளையடிச்சு அங்க அயோத்தியில கொள்ளையடிச்சாச்சு. அங்க கொள்ளையடிச்சதுக்கு மாதிரி இங்க போடுறானுங்க. மசூதி சொத்துக்கள், சர்ச்சு சொத்துக்கள்ல கூட தான் முறைகேடுகள் இருக்கிறதா பல புகார்கள் வருது. அதை நீங்கள் முழுமையாக கையகப்படுத்திக் கொள்வீர்களா? கையகப்படுத்துவேன் என்று சொல்லி அறிவிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இந்து மதத்தினுடைய சொத்துக்கள் எல்லாம் அப்படியே பாதுகாக்கிறாங்க. யார் பாதுகாக்கிறது? கடவுள் இல்ல. எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்லாதவங்க, ராம நவமி வாழ்த்து சொல்லாதவங்க, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சார், விநாயகர் பெருமானுக்கு வாழ்த்து சொல்லாதவங்க விநாயகர் கோயிலை இவர்கள் எப்படி நிர்வகிக்கலாம்? நாங்கள் கேட்போமா? கேட்க மாட்டோமா? அறநிலைத்துறை யார் வச்சது? அறநிலைத்துறை இருந்துச்சு. அறநிலைத்துறை இந்துக்களுக்கு அறநிலைத்துறை. அப்ப அரசாங்கம் எப்படி சார் மதசார்பற்ற அரசாங்கம் சொல்லலாம்? மதசார்பற்ற அரசாங்கம் என்று சொல்வதற்கான அடிப்படையே இல்லையா உங்களுக்கு? மதம் சார்ந்த ஒரு ஆட்சி, மதம் சார்ந்த ஒரு அமைச்சர், மதம் சார்ந்த நிர்வாகம், மதத்துக்குள்ளேயே நீங்க அரசாங்கத்துக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க மதத்துக்கு அரசுக்கு சம்பந்தம் சொல்லுவீங்க? இப்ப என்ன நீங்க கொள்ளையடிக்க அரசு பள்ளியில எங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக இல்ல சார். கோயில்ல சாமி இல்ல, கடவுள் இல்ல, கடவுளுக்கு வாழ்த்து சொல்லாதவர்கள் கையிலே கோயில்கள் இருப்பது என்பது என்றைக்குமே ஆபத்துன்றது தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. கொள்ளையடிக்க கூடியது என்று சொன்னால் அது என்ன கோயில்கள் தான் நடக்குதா? கோயில் நிர்வாகத்திலே தவறு நடக்கிறது என்று சொன்னால் மசூதியிலே தவறு நடக்கின்றது, சர்ச்சிலே தவறு நடக்கின்றது. நீங்க எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது சமத்துவம் இல்ல. அயோத்தியில நடந்த கொள்ளைக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதுக்கு தெளிவான விளக்கம், கணக்கு வழக்குகளை எல்லாம் அறக்கட்டளை வெளியிட்டிருக்கின்றது. நீங்கள் முதல்ல பொங்கலுக்கு கொடுத்த அந்த பொருட்கள் நடந்த ஊழலுக்கு பிளாக் லிஸ்ட்ல போட்டவங்களுக்கு திரும்பவும் கொடுத்தீங்க பாரு ஆர்டர். நீங்க போய் கோயில் நிர்வாகத்தினுடைய முறைகேடுகளை பேசுறீங்க பாருங்க சார். இது என்ன நியாயமா இருக்குது? இந்த விவாதம் முறைகேடுன்னு வேற ஒரு தளத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு அறநிலையத்துறையை கையில வச்சுக்கிட்டு ஆன்மீகத்துக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்ல ஒரு பள்ளியில போய் ஒரு ஆன்மீக கருத்துக்களை சரி சார், திருக்குறள் நீங்க ஏத்துக்கிறீங்களா? திருவள்ளுவர் ஏத்துக்கிறீங்களா? கடவுள் வாழ்த்து சொல்லியிருக்காருல, அது உங்களுக்கு ஆன்மீகம் தெரியலையா? அவரு சொல்ற எல்லாமே தவறுன்னு இல்லை. அங்க எங்க பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லிடலாம். அவர் எங்க பிரச்சனை வருதுன்னா, அவரு பேசுறப்ப நீங்க அழகா இல்ல, பெண்கள் நீங்க அழகா இப்போ இல்லைன்னா அது முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் அப்படின்னு சொல்றாரு. அது அது ஒரு மாணவிய ஒரு பெண்ணை பேசுற விஷயம் தானே. அது ஒரு பள்ளிகள்ல பேசுறப்போ நம்ம ஏற்றத்தாழ்வா பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அதாவது பாவங்களை செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது என்கின்ற கருத்தை அவர் பதிய வைக்க நினைக்கின்றாரே தவிர தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. அப்ப தெய்வத்தால் ஆகாதுன்னு சொல்றது இஸ்லாமியர்கள் ஏத்துப்பாங்களா? தெய்வத்தால் முடியாதுன்னு கிறிஸ்தவர்கள் ஏத்துப்பாங்களா? தெய்வத்தால் ஆகாது என்பது சைவத்தை ஏற்பவன் ஏற்பானா? அப்ப திருக்குறளே முறைகேடு என்று சொல்லி திருக்குறளே தவறு இருக்கின்றது, திருவள்ளுவரை தவறாக சொல்லிவிட்டார் சொல்ல முடியுமா? கேள்வி இருக்கீங்களா? பிறவிக்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவன் திருவடி சேர்வார். என்ன அர்த்தம்? பிறவி என்பதை வள்ளுவ பெருமானும் சொல்லியிருக்கின்றார், பிறவி பெருங்கடலை பற்றி சொல்லியிருக்கின்றார். இதெல்லாம் ஒரு மெய்யான கருத்துக்கள் சார். மாணவர்கள் மத்தியில பேசலாம், பள்ளிகள்ல பேசலாம், தப்பு கிடையாது சார். இதை போய் ஒரு அரசியலாக்கி கடவுள் மறுப்பு பேசக்கூடிய கம்யூனிஸ்டுக்கார 4 பேர் இந்த பள்ளிகள்ல போய் நின்றுகிட்டு என்ன பண்றது? உடனே இந்த மாணவர்கள் மத்தியில நீங்க ஆன்மீகத்தை திணிச்சா என்ன தப்பு? ஆன்மீக கல்விகள் ஒவ்வொரு இலங்கையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தேவாரம் திருவாசகத்தை சொல்லிக் கொடுக்குறா சார். தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கணும். இங்க ஏன் தமிழ் இன்னைக்கு பேசக்கூட எழுதக்கூட முடியாத மாணவர்கள் இருக்கானா? ஆன்மீகத்துக்கு தமிழுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பிரிக்கிறான். கிடையவே கிடையாது. தமிழும் ஆன்மீகமும், தமிழும் கோயிலும், தமிழும் இந்து சமயமும் ஒன்று. நீங்கள் இந்து சமயத்தை அழிக்க நினைத்தீர்கள் என்று சொன்னால் தமிழ் அழியும். இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் ஒன்றுமே கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது. கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் தமிழுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு, நெருங்கிய வரலாறு உண்டு. அப்ப நீங்கள் இந்த நாட்டினுடைய இந்த தமிழர்களுடைய சமயத்தை நீங்கள் ஒட்டித்தான் தமிழ் மொழியையும் தமிழர் பண்பாட்டையும் தமிழர் வாழ்வியலையும் காப்பாற்ற முடியும். இந்த அடிப்படையே தெரியாத இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அமைச்சர் பதவியில உட்கார்ந்துக்கிட்டு
ஆன்மீகத்தை பற்றி பேசியது தவறுன்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுப்போம், அந்த தலைமை ஆசிரியரை கொண்டு வேறு இடத்திற்கு மாற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் உண்மையிலே சொல்ல போனாக்க அறிவுகட்ட ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குகிறார். அப்படிதான் நான் சொல்றேன். ஐயா என்ன சொல்ல வந்தாரு, அதாவது இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் மிக கடுமையான சொற்கள். இந்த கடும் சொற்களை உபயோகப்படுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். காரணம், அந்த பள்ளியில் நாங்கள் அனுமதி கொடுத்துத்தான், அந்த தலைமை ஆசிரியை அனுமதி கொடுத்துத்தான் அவர் பேச வந்திருக்கிறார். இவர் பேசிய பேச்சுக்கள் எதிர்ப்பு வந்ததை அவர் குறைத்துக் கொண்டு ஆர்கியூ செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இது பூதகரமாக இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்திருக்காது. வந்ததோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த தலைமை ஆசிரியரை திருமங்கலத்திற்கு மாற்றப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய அவரோடு பணிபுரிந்த 50 ஆசிரியர்கள் இன்றைக்கு அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இன்றைக்கு அமைச்சரை சந்திப்பதற்கும் நேரம் ஒதுக்கும்படி கேட்டு இருக்கின்றார்கள். இது போன்ற நிகழ்வுகள் நடந்தில்லாமல் இருந்திருக்கும். காரணம் ஒன்றே ஒன்று, அவர் ஆன்மீகத்தை பேசியிருக்கலாம். நீ போன பிறவியில நீ பாவம் பண்ணிட்ட, அதனாலதான் நீ ஆகா பிறக்கல அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது அதேதான். போன பிறவியில அப்ப இருந்ததே குலதானே, எப்படியா கூட்டிகிட்டே போகுது, கூட்டிகிட்டே எப்படி போகுது? இல்ல, அந்த தலைமை ஆசிரியருக்கு வருவோம். நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். தலைமை ஆசிரியர் நீங்க இடமாற்றம் செஞ்சிருக்கீங்க. அந்த தலைமை ஆசிரியர் அந்த பள்ளிக்கு எவ்வளவு விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. பள்ளிக்கு மட்டுமல்ல, அவர்கள் பணிபுரிந்த எல்லா இடத்திலுமே பள்ளியினுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் அந்த மாணாக்கருக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி நல்ல முறையில் வெளிய ஆட்களை எல்லாம் அழைத்து பேச வைத்தது. இவர் அழைச்சது தப்பு. அப்ப இவர் அழைச்சது தப்புன்னு நீங்க சொல்றீங்க? இவரை அழைத்தது தப்பு இல்ல, அவர் பேசியதுதான் தப்பு. சில விஷயங்களை, அதாவது நான் என்ன சொல்றேன், திருமணம் என்பது கணவன் மனைவியாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. தாயும் தந்தையும் திருமணமானவர்கள் தான். அதே மாதிரி ஒரு மகன் ஒரு மருமகள் திருமணமானவர்கள் தான். ஆனால் இவர்கள் இருவரும் தாயும் தந்தைக்கும் பக்கத்துல அவங்க 2 புருஷன் பொண்டாட்டி தானே, நம்ம 2 புருஷன் பொண்டாட்டி தானே, சில ஒழுங்கினமாக இந்த இளம் ஜோடிகள் நடந்து கொண்டால் அது எவ்வளவு அறிவுறுக்கத்தக்கதோ அது போன்ற அறிவுறுக்கத்தக்க நிகழ்ச்சி தான் அது. தலைமை ஆசிரியருக்கு பொறுப்பு இருக்குங்கிறீங்க, பொறுப்பு. அதனால மாத்திட்டீங்க. அமைச்சரை சந்திச்சிருக்காரு அவரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக சொல்றாங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்க. உங்களை சந்திச்சிருக்காரு. அந்த புகைப்படங்கள்லாம் வருது பாக்குறீங்களா சமூக வலைதளங்கள்? பல அமைச்சர்களை சந்திச்சிருக்காரு. நீங்க ஒரு விஷயம் புரியுங்க, முதலமைச்சரையும் சந்திச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இப்ப நானும் செந்திலும் சந்திச்சுக்கணும். அதனால காமாட்சி நாயுடு செந்திலோட சேர்ந்துட்டாரு. நாளைக்கு செந்தில் பேசும்போது நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இந்த ஊர்வலத்திலேயே ஒரு பிரச்சனை கிளப்புவாரு, கண்டிப்பா கிளப்புவாரு. அப்ப அந்த பிரச்சனை வரும்போது காமாட்சி நாயுடு சொல்லி கொடுத்துதான் அவர் பண்ணாருன்னு சொல்ல இயலுமா? சொல்லுங்க. இவர் மீது நடவடிக்கை எடுத்தா, தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்தா அவங்க மீது எடுக்கணும்ல. பாருங்க, போட்டோக்கு கூட இருக்கவங்க, பேசுறவங்க, வரவங்க, பொண்ணாட போத்துறவங்க எல்லாரும் அமைச்சருக்கு வேண்டியவங்கன்னு சொல்லாதீங்க. அவர் இந்த ஐயா சொன்ன மாதிரி முதலமைச்சரையே பார்த்திருக்காருன்னா பார்க்கலாம். ஒரு அமைச்சர் என்பவர் பொதுமக்கள், இந்த நாட்டில் வாழுகின்ற மக்களுடைய தலைவர். அதனால யார் வேணாலும் பார்க்கலாம், அனுமதி கொடுத்தார். நீங்க எப்ப பாத்தீங்க அமைச்சரை? நீங்க எப்ப பாத்தீங்க அமைச்சரை? எப்ப வேணாலும் பாத்துருக்கீங்களா? ஆட்சிக்கு இந்த 3 வருஷத்துல நீங்க பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு கிடைக்காத அப்பாயின்மெண்ட் ஒருத்தர் கிடைச்சிருக்குன்னா அமைச்சருக்கு நெருக்கமானவரா இல்லையா? திமுகவினுடைய முக்கிய தலைவர்களுக்கு நெருக்கமானவரா இல்லையா? இல்ல, ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படிங்கிற முறையில அவரை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். ஆன்மீகத்தை பற்றி என்ன, நீங்க தான் ஆன்மீகத்தை பள்ளியில பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க சார். நாங்க ஆன்மீகத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லல. ஆன்மீகம் என்ற போர்வையில் அங்க அசிங்கமான விஷயங்க, அசிங்கம் தான் எங்களுக்கு அது அசிங்கம், அவர்களுக்கு அது வேண்டும். நான் தான் சொல்றேனே, அந்த காலத்துல 5 வயது குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வைப்பான். இவன் 10 வயசு பையனா இருப்பான், 5 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணுவான். அந்த பையன் கிட்டத்தட்ட இறந்து போயிடுவான். எப்ப இந்த பொண்ணு மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் இறந்து போயிடுவான். அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுவான்? ஒண்ணு அந்த காலத்துல என்ன பண்ணா, அவன் இறந்த உடனே உடன்கட்டை ஏறுற பழக்கத்தை வச்சிருந்தானுங்க. அதை ஏதோ நம்ம முன்னோர்கள் அதை தடுத்து நிறுத்தி அந்த உடன்கட்டை ஏறுறது பெரியார் பேரெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் வேண்டாம். அதை உடன்கட்டை ஏறுற சமாச்சாரத்துக்கு பெரிய போராட்டங்கள் எல்லாம் பண்ணி அதை நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பூரா அந்த பெண்களுக்கு எல்லாம் மொட்டையை போட்டுருவானுங்க. மொட்டையை போட்டு ஒரு முக்கார கட்டுறோம். எப்ப பெரிய பொண்ணு ஆகாத 10-12 வயசு இளம் குழந்தைகளுக்கு மொட்டையை போட்டு பண்ணி விட்டுருவானுங்க. இந்த அக்கிரமத்தை எல்லாம் இப்ப அதை கொண்டு சொல்லி கொடுக்கணுமா?
நாங்க அதைத்தான் எதுக்குறோம். நாங்க சனாதானத்தை தான் எதுக்குறோம். மக்களுடைய வர்ணாசிரமத்தை தான் நாங்க எதுக்குறோம். நாங்க எதுக்குமே சார் நீங்களும் ஒண்ணு நானும் ஒண்ணு திரு செந்தில் அவர்களும் ஒண்ணுதான், அவரும் ஒண்ணுதான். மனிதர்களா பிறந்த எல்லாரும் ஒரே மனிதர்கள் தான். இதுல பாவம் புண்ணியங்கிறது அவரவர்களுடைய நடத்தையை பொறுத்து தான் இருக்கு. நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அது உங்களுக்கு அதை பாவம்னு சொல்ல முடியாது. நீங்க செய்யற அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அவ்வளவுதான். அதனால இது அதுக்கு தகுந்த வாழ்க்கை, இதுக்கு தகுந்த வாழ்க்கைன்னா இன்னைக்கு கொலை பண்ணக்கூடியவன் தான் கொள்ளையடிக்கிறான், கோடீஸ்வரனா இருக்கான். நம்ம இன்னைக்கு பாம்பேல எத்தனை வெடிகுண்டு வெடிச்சவன் எங்க போய் எங்கெங்க பாகிஸ்தான்லயும் துபாயிலையும் இன்னைக்கு எத்தனை பெரிய ஹோட்டலை கட்டிட்டு எவ்வளவு பெரிய வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். சார் எனக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா என்ன மறைந்தா என்ன, இன்னைக்கு நான் நல்லா வாழ்றேன்ல யோசிச்சு பாருங்க. அதுதாங்க வாழ்க்கை, அதுதாங்க வாழ்க்கை நெறிமுறை. அதை விட்டு மறுவரவி இருக்கு. மறுவரவினா அப்ப பிறக்கிற பூரா மறுவரவி பிறந்துட்டு இருந்தா இந்த நாடு தாங்குமா? என்ன பேசுறீங்க? இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். மறுஉறவி என்பது இல்லை, ஜீன். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க குழந்தை உங்களை மாதிரி இருக்கலாம், உங்க அப்பா மாதிரி இருக்கலாம். ஏன்னா நீங்க அந்த ஜீன்ல வரீங்க, உங்க தாத்தா மாதிரி இருக்கலாம். அதுதான் அது அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போவோம்னா சரி, இந்த விஷயம் தவறுனே இருக்கட்டும், நீங்க சொல்ற விஷயங்கள் நீங்க சொல்ற கருத்துப்படியே இருக்கட்டும் சார். இது யாருடைய தவறு? இது யார் தடுத்து இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது உங்க தமிழக அரசு தடுத்துருக்கணுமா? யார் தடுத்துருக்கணும்? இது நடந்து முடிஞ்சு போச்சுங்க. இது நடந்து முடிந்ததுக்கு போய் அதுக்கப்புறம் பேஷண்ட் டெட்டு ஒவ்வொரு முறையும் இருங்க சார். சார் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க, நடந்து முடிஞ்சு போச்சுன்றீங்க. அதான் சொல்றோம், மலம் கலந்தாங்க, நடந்து முடிஞ்சு போச்சுன்றீங்க. எல்லாம் நீங்க தடுப்பீங்க. அதுக்கெல்லாம் டேங்க் வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்த உடனே தண்ணியை நல்லா தான் குடிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க சார். பாக்கட்டும், மக்கள் பாக்கட்டும். மக்களுக்கு உடனடியா 24 வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்து தண்ணியை கொடுத்து கொலா கூட புது கொலா மாத்தி கொடுத்து யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா மலம் கலந்தாங்க? யாருன்னு கண்டு கொடுக்கணும்? யாரு? சமூக நீதி கட்சி. தெரியாம இன்னொருத்த வந்துட்டானா? ஏன் சார் மொத்தமே அங்க இருக்கிறது 150 பேர் தான் கூட்டித்தனம். 150 பேர் இருக்க ஒரு ஏரியால ஒரு வாட்டர் டேங்க்ல எங்கேயோ ஆகாய ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி போட்டு போயிட்டானா? என்ன பேசுறீங்க? சொல்லுங்க சார், அதான் யாருன்னு சொல்லுங்க, பயப்படுறீங்க. அங்க இருக்க திருடங்க தான், அவங்க பண்ண வேலைதான் இது. ஜாதி கலவரத்தை மூட்டிடும். அதுக்காகத்தான் நாங்க அமைதி காக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜாதி கலவரம் வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நாங்க அந்த இதுக்கு நாங்க அமைதி காத்துக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால இப்ப எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சாபக்கேடுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு பெரிய ஒரு இயக்கம், அந்த இயக்கம் அட்ரஸ் இல்லாத இயக்கத்துக்கு அட்ரஸ கொடுத்து இயங்க வச்ச எங்க கலைஞர் இன்றைக்கு நாங்க அதை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் திரு சீமான் அவர்கள், இன்னொரு பக்கம் புதுசா வந்திருக்க விஜயின் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. இப்ப கம்யூனிஸ்ட் இருக்காரு. எங்க கூட்டணியில இருக்கவங்களே எங்களை கூட்டணியில இருக்கவங்களே இதை தப்புன்னு பேசுறாங்க. புரிஞ்சுக்கோங்க, தப்புதான், நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்காக நடந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த ஹெட்மாஸ்டர் அவங்க நாங்க இத இப்ப என்ன ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் டிஓ கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கினீங்களா, சொன்னீங்களா அப்படிங்கறது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அது அநேகமா விசாரணை கமிஷன் போட்டாச்சு. இன்னைக்கு விசாரணை இன்னைக்கு 2 நாள்ல முடியும். எங்க மாண்புமிகு எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் இது தவறுதான் அப்படின்னு சொல்லி அவரு தவறுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இந்த விஷயத்த திரும்ப 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 நீங்க எத்தனை பக்கம் போஸ்ட்மார்டம் பண்ணாலும் கிடைக்கிற ரிப்போர்ட் தானே கிடைக்கும். திரும்ப திரும்ப ஏன் போஸ்ட்மார்டம் பண்றீங்க? எல்லா சேனலும் போஸ்ட்மார்டம் பண்றீங்களே, அவர்கிட்ட கேளுங்க. இறுதியா ஒரே ஒரு ஆனா இறுதியா நிறைய கருத்துக்கள் ஐயா பதிவு பண்ணாரு. உங்களுடைய இறுதி கருத்தா நான் கேட்க வருது, மகாவிஷ்ணு அவர்கள் பக்கம் இந்து மக்கள் கட்சி நிக்குமா? என்ன செய்ய போறீங்க இந்த விஷயத்துல? அதாவது மாணவர்கள் மத்தியிலே ஒரு ஒழுக்க நெறி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்தை அவர்கள் உள்கொண்டுதான் ஏற்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்க ஆன்மீகத்திற்கும் பள்ளிகளுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இவங்க பேசுறாங்க. அரசினத்தினுடைய அரசு நிதி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் அத்துணையிலும் அவர்களுடைய மத போதனைகளை தெல்ல தெளிவாக கிறிஸ்தவர்கள் பைபிள் கிளாஸ் என்று வைத்துக் கொண்டு அவர்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய கேக்கடையார் பகுதியில் இருக்கக்கூடிய நிர்மலா கேர்ள்ஸ் ஐஎஸ் ஸ்கூல் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன். அரசாங்கம் நிதி பெறக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். அந்த கல்வி நிறுவனத்தில் அதனுடைய பேரை பத்தின கலைஞர் கருணாநிதி அப்படின்ற ஐயாவோட பேர் தான் இருக்கு. அந்த பள்ளிக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது. நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் முழுக்க கிறிஸ்தவ மத அந்த கன்னியாஸ்திரிகள் தான் அந்த நிர்வாகமே பண்ணிட்டு.
அதுக்குள்ள இருந்து நீங்க அங்க உள்ள இருந்து நீங்க உள்ள அத்துணை பாத்தீங்கன்னா ஒரு மதத்தினுடைய முழு அடையாளத்தோடு தான் அந்த கல்வி நிறுவனம் நடக்குது. அப்ப நீங்க அந்த கல்வி நிறுவனத்திற்கு கொடுக்கின்ற நிதியை நாங்கள் நிறுத்துவோம்னு சொல்லுவீங்களா? சொல்ல தைரியம் இருக்கா? நீங்க ஒரு விஷயம் நல்லா என்ன சொல்றேன், பேசுங்க, அவரு பேசுங்க ஐயா, அவரு பேசுங்க. அரசாங்கத்தினுடைய பள்ளியும் அரசாங்கத்தினுடைய நிதி பெறக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? ஆன்மீகத்தை நாங்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தடுப்போம்னு சொன்னா, நிர்மலா ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நாங்கள் நிதி கொடுத்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் நிதி கொடுக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் கல்வி அதுல அவங்களுடைய மதத்தினுடைய நம்பிக்கைகளை பைபிள் கிளாஸ் வைக்கிறதுன்றது என்ன சார்? பைபிள் கிளாஸ் எப்படி சார் வைக்கலாம்? பைபிள் கிளாஸ் வைக்கிறாங்க, அது தப்புன்னு கேட்க மாட்டீங்களே, ஏன் கேட்க மாட்டீங்க? அப்போ ஒரு மகாவிஷ்ணுன்ற ஒரு நபர் ஒரு ஒரு சின்ன குழந்தைகள் மத்திய பேசுறாரு, அவர் வகுப்பு எடுக்கல, அவர் பாடத்திட்டத்துல சேர்க்கல, அவர் மத வெறியை தூண்டல, அவர் அவருடைய கருத்துகள் இப்படி இருக்கின்றது என்கின்ற கருத்தை முன் வச்சிருக்கார், ஜனநாயக ரீதியா வச்சிருக்கார். ஹிஜாப் போடுறதுக்கு உரிமைகள் எல்லாம் கேட்கறீங்க, ரைட்டு. அப்ப அவர் அந்த இடத்துல ஒரு இந்து மத நம்பிக்கை கூடிய ஒரு விஷயத்தை அங்க சொல்றாரு. இந்த நம்பிக்கையை முஸ்லீம் ஏத்துக்கணும்னு சொன்னாரா? இந்த நம்பிக்கையை கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கணும்னு சொன்னாரா? அங்க கருத்து பரிமாற உரிமை இல்லையா? ஏழை இறைவன் என்பதுதான் இஸ்லாத்தோட கருத்து. அண்ணன் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கா கட்டியும், திமுக ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கா கட்டியும், ஏழை இறைவன் என்கின்ற கருத்தை அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அதை ஏற்காதவர்களை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்கவே மாட்டாங்க. அவர்கள் மீது போர் தொடுப்பதற்கு தயாராக வேண்டும். இது அவங்களுடைய நம்பிக்கை. இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கின்றது. அப்ப அவர்கள் அப்படி சொல்றாங்க. அப்ப இந்து மதத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களுடைய பள்ளிகள் இருக்குது, இஸ்லாமியர்களுடைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அப்ப அந்த கல்வி நிறுவனங்கள் இஸ்லாமிய நம்பிக்கைகளை போதனைகளை சொல்றாங்க. அப்ப இந்து மாணவர்கள் படிக்க கூடாது, இந்து மாணவர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி நீங்க போராடுவீங்களா? அப்ப உருது பள்ளி நடத்துறீங்களே, நான் கேட்கிறேன், அரசாங்கத்துடைய உருது பள்ளி இல்லையா? அரசு நிதி பள்ளிகள், அரசு தான் நிதி கொடுக்குது உருது பள்ளிகளுக்கு. என்ன காரணம் கொடுக்குறீங்க? முஸ்லிம்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணுன்றதுக்காக இடிக்குது உங்களுக்கு. அந்த பள்ளிகள்ல உருது பள்ளிகள்ல போய் நீங்க நிதியை கொடுத்து அவங்களுக்கு உருது சொல்லி கொடுக்கல. உருது என்ன நம்ம தமிழ் மொழியா, தாய்மொழியா, இந்த நம்ம மண்ணினுடைய மொழியா? அப்ப ஒரு மகாவிஷ்ணு ஒரு பிறவியை பற்றி, பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறா உங்களுக்கு பொறுக்குது, பொறுக்க முடியலையே. அப்ப தமிழக அரசு குறிப்பிட்டு இந்து மதத்தை எதிர்க்குது, சனாதனத்தை ஒழிப்போம். ஏன் எல்லா மதத்திற்குள்ளும் ஷியா பிரிவு சன்னி பிரிவு என்று அவர்களுக்குள்ள பெரிய மத மோதல்களை ரெண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை நடக்குது சார். எதனால? ஒரு மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. எல்லா மதத்திலையும் அப்படி இருக்கும். உடனே திண்டாமைதான் சனாதனம், ஆனா சனாதனத்தை ஒழிப்பேன். நீங்க சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்றீங்கல்ல, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளை பற்றி, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கைகளை பற்றி எங்கேயாவது இவங்க தலைவர் இந்து மதத்துல நம்பிக்கையா நாசமா போச்சு சொல்லுங்க. இந்து மதத்தில நம்பிக்கை என்பதை நீங்க சேகர்பாபு போய் கேளுங்க சார். முத்தமிழ் மாநாடு நடத்தினாரு, முத்தமிழ் மாநாட்டுல முருக கடவுளினுடைய நம்பிக்கை இல்லாம நடத்துறாரா? ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக சொல்ல ஐயா கொஞ்சம் என்னமோ சொல்ல வர்றாரு, சொல்லுங்க உங்க கருத்து என்ன? பெருவாரியான மக்கள் விரும்புறாங்கிறதுக்கு தான் இதை செய்யறோம். ரெண்டாவது ஐயா சொன்னாங்களே, கிறிஸ்துவ பள்ளிகள் நடக்குது, முகமதிய பள்ளி, கிறிஸ்துவ பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஒன்லி டீச்சர்ஸுக்கு மட்டும்தான் சேலரி கவர்மெண்ட் கொடுக்குறீங்க. அது ஏன் கொடுக்குறீங்கன்னா அது மைனாரிட்டி ரைட்ஸ் நம்ம கொடுக்கல. பிரிட்டிஷ்காரன் காலத்திலே கிறிஸ்துவத்துக்கும் முகமதியர்களுக்கும் அவங்களே கொடுத்துட்டான் மைனாரிட்டி ரைட்ஸ். மைனாரிட்டி ரைட்ஸ் அவங்க கொடுத்துட்டு போனதுதான் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்மள பேசுறாரு உருது பள்ளின்னு, ஏன் உருது மொழியை வளர்க்கறதுக்கு உங்க ஒன்றிய அரசு பணம் செலவு பண்ணலையா? ஹிந்தியை வளர்க்கறதுக்கு உங்க ஒன்றிய அரசு செலவு பண்ணலையா? சான்ஸ்கிரிட்ட வளர்க்கறதுக்கு உங்க ஒன்றிய அரசு பண்ணலையா? இவ்வளவு பண்ணக்கூட ஒன்றிய அரசு தமிழுக்கு குறைவா கொடுக்குறீங்களேன்னு கேட்டதுக்கு பதில் இல்லையே. அதுக்கெல்லாம் என்ன இது போன்ற போன்றவர்கள் எல்லாம், செந்திலை போன்றவர்கள் எல்லாம் போராடி பெற்று தருவார்களா? ஏன் தமிழ் என்ன எங்களுக்கு இந்திய காட்டிலும் மோசமான மொழியா? சான்ஸ்கிரிட்ட காட்டிலும் மோசமான மொழியா? உருத காட்டிலும் மோசமான மொழியா? ஏன் எங்களுக்கு தமிழுக்கு நீங்க இவ்வளவு வளர்ச்சிக்கு இவ்வளவு நிதி தர மாட்டீங்கன்னு கேட்கணும் இல்ல? அதெல்லாம் வாய் வராது. ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் இந்து மதத்தை
வெறுக்கவில்லை. இந்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய கட்சியில் ஏறக்குறைய 80 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்காங்க. இந்த இந்துக்களுக்கு நாங்கள் சேவை செய்வதில் நாங்கள் என்றைக்கும் குறை வைக்க மாட்டோம். அதே வேளையில் மூட நம்பிக்கைகளை, சனாதன கொள்கைகளை பரப்புவதை நாங்கள் எதிர்க்கின்றோம். அந்த பள்ளியில் சனாதன கொள்கை வந்ததின் காரணமாக அந்த ஆசிரியர் எதிர்த்து கேட்டார். அது இன்றைக்கு பேசும் பொருளாக வந்து விட்டது. இன்றைக்கு அமைச்சர் வரலையும் அது ஒரு தலைவலியாக மாறிவிட்டது. அதை தலைமை ஆசிரியருக்கு இன்றைக்கு திடீரென்று இங்கிருந்து இன்றைக்கு திருமங்கலம் போக வேண்டும் என்றால் அவர்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை அடாதடியாக நீங்கள் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஐயாவுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து இறுதியா கேட்க விரும்புறோம். ஐயா அவர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்னவோ பாத்தீங்கன்னாக்க இரட்டை நிலைப்பாட்டுல எப்போ தெளிவா இருப்பாங்க. இந்துக்கள் கிட்ட ஓட்டு வாங்கினா முத்தமிழ் மாநாடு நடத்துவாங்க. அதே சமயத்துல மைனாரிட்டிகளுடைய ஓட்டு வாங்குறதுக்காக மைனாரிட்டிகளுடைய சலுகைகள் என்று சொல்லி அந்த மத நம்பிக்கைகளுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. இப்ப இந்த இரட்டை வேடம் போடக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு ஒன்று இந்து மதத்தை நாங்கள் ஏற்கிறோம் அல்லது எதிர்க்கிறோம் என்பது நிலைப்பாட்டிலே ரொம்ப தெளிவாக வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். இந்து மத நம்பிக்கைகளுக்கு வாழ்த்து சொல்லாதது என்பது இந்து மதத்தை அவமதிப்பதாக நான் பார்க்கின்றோம். சனாதனம் என்பது புராதனமானது என்பதுதான் இந்துக்களுடைய நம்பிக்கை. புராதனமான தர்மம் என்று சொன்னால் அது இந்து தர்மம். அதை ஒழிப்போம் என்று பேசியதனால்தான் இன்னைக்கு பெங்களூர் கோர்ட்டுக்கு அடைஞ்சிட்டு இருக்கிறார் உதயநிதி. இவர்கள் இந்த மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை அருகிலே வைத்துக் கொண்டு சனாதன ஒழிப்பு என்று பேசிக்கொண்டு திமுகவினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு பள்ளியிலே ஆன்மீகத்தை திணித்து விட்டார்கள், அதிலே மூடப்பழக்க வழக்கத்தை திணித்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி பேசுவதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முழுக்க 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 இந்து வெறுப்பு, இந்து எதிர்ப்பு, இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக திமுக இருக்கிறது என்பதைத்தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய நடவடிக்கைகள் காட்டுகின்றது. ஐயா ஒரு விஷயம் சொன்னார், நானும் காமாட்சி நாடு ஐயாவும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர் கருத்தெல்லாம் நான் ஏத்துக்க முடியுமா, நாங்க என் கருத்தை அவர் ஏத்துப்பாரான்னு சொன்னார். அது போட்டோவை பார்த்தா சரியாயிடுமான்னு கேட்டார். தலைமை ஆசிரியர் அவரை அழைத்து பேச சொல்லியிருக்கின்றார். பேசியதிலே கருத்து வேறுபாடு அங்கு பிரச்சனை ஆயிருக்கின்றது. அதற்கு தலைமை ஆசிரியரை ஏன் மாற்றம் செய்ய வேண்டும்? தலைமை ஆசிரியர் என்ன தவறு செய்தார்? ஒரு மெய்யியல் கருத்தை பரப்ப வேண்டும் குழந்தைகள் மத்தியிலே என்பதற்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார். அப்ப இதுதான் சொல்றேன், உங்களுக்கு போலீஸ்காரங்க, அரசு அதிகாரிகள், நீங்க பண்ற தவறுக்கு நீங்க பண்ண வேண்டிய அரசுக்கு அவங்கள பலிகடை ஆக்குவது. இப்ப இந்த தலைமை ஆசிரியர், அருமையான தலைமை ஆசிரியர், அந்த பள்ளியில மாணவர்களை சிறப்பாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பள்ளி ஆசிரியரை இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் மனம் நோவக்கூடிய வகையிலே இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது என்பது இந்து மத எதிர்ப்பு, அதிகாரிகளை துஷ்பிரயோகமாக அவர்களை எல்லாம் பொருட்டாக மதிக்காதது. இதைதான் இந்த விஷயத்திலிருந்து நான் வெளிப்பாடுவதாக பார்க்கிறேன். அங்கு நடந்தது முழுக்க 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 மெய்யியல் கருத்து, ஒரு ஆன்மீக அறிவு, ஒரு புரிதலுக்கான அறிவு, ஒரு நியாயம், தர்மம், அதன்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு சொற்பொழிவுதான் அங்கு நடந்தது. இதை தேவையில்லாமல் டைஃபி, தேவையில்லாமல் திமுக அமைச்சர் முதற்கொண்டு இதில் தேவையற்ற நடவடிக்கைகள் எடுத்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். பார்ப்போம். நிறைய தகவல்கள் இந்த விவாத நிகழ்ச்சியில இருவரும் எங்களோட இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள். வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி.